ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மணத்தக்காளி கீரை குழம்பு. மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு நான் வாங்கி நல்லா பிஞ்சு இலை வாங்கி ஆஞ்சி வச்சுருக்கேன். அதனால் அந்த பழம் காயெல்லாம் இல்லை. ஸோ பிஞ்சு இலை இதை இப்போ பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பச்சைப்பயிறு, இந்த மாதிரி பச்சைப்பயிரை நான் ஒரு அரை மணி நேரம் சிறு பயிறு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய், இதில் கொஞ்சம் நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமே நம்ம இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டு பச்சைப்பயிரை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு மலர்ந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், நம்ம பச்சைப்பயிறு வேக வச்சோன்னா இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மலர்ந்து வெந்தோடனே நம்ம இதை வேறு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கீரையை தாளிச்சிடலாம். நான் பச்சைப்பயிறு வேக வச்சுருந்தா அதே வானல் எடுத்துருக்குறேன். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சீரகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோன்னு இல்லை பூண்டு ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அது வதங்கிறதுக்காக. பாருங்கள், வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் கீரை, மணத்தக்காளி கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதுலேயே அப்படியே கீரையை நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் இது கூட கீரையோட உப்பு போட்டு வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம், நம்ம எப்போவுமே கீரையை மூடி சமைக்கக்கூடாது. ஸோ வதக்கிட்டு இப்படியே விட்டுறலாம். ஓப்பன்லேயே 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா கீரை இதோடு வதக்கி விட்டோம்னா நல்லா பாருங்கள் அப்படியே கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். எவ்வளோ கீரை போட்டோம், கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். இந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன், 2 ஸ்பூன். நல்லா இதோட கலந்து விட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நம்ம இதோட கலந்துட்டு பச்சைப்பயிறு, மணத்தக்காளி கீரை இதெல்லாம் இந்த சிறு கசப்பு இருக்கும். மணத்தக்காளி கீரை தனியாக சமைச்சு சாப்பிட்டா இதோட பச்சைப்பயிறு சத்து, பச்சைப்பயிர்லேயே நிறைய சத்து இருக்குது. நல்லா இது ரெண்டையுமே சேர்த்து சமைச்சா நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிற்றுக்குன்னு ரொம்ப அல்சர் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம், மணத்தக்காளி கீரை குழம்பு. இப்போ நம்ம இது வேகிறதுக்கு தண்ணி ஒரு கப் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கீரை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், கீரை வேகட்டும். பெருஞ்சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேங்காய் ஒரு 1/4 மூடி, அரை மூடியில் பாதி தேங்காயும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கீரை பாருங்கள் நல்லா பச்சைப்பயிறு அதுவும் நல்லா மிங்கிலாகி வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம
தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பெருஞ்சீரகத்தை ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றினா குழம்பு பாருங்கள், கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றினோன்னா கொதி எப்படி வருது பாருங்கள். இந்த ஒரு கொதியோடு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ரொம்ப கொதிக்க வேணாம். ஸோ போதும், தேங்காய் பெருஞ்சீரகம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு, வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோட மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.